ஆயுர்வேதம் ஒரு பொக்கிஷம், நம் ஆயுள் நீட்டக்கும் அற்புதம். டாக்டர் ஸ்ரீவர்மாஸ், சேலம் சிவராஜ் சித்த வைத்தியசாலை தமிழ்நாட்டில் அனைத்து மாவட்டங்களிலும் மருத்துவ முகாம் தொடர்ந்து நடைபெற்று வருகிறது. மேலும் விவரங்களுக்கு www.sivarajsiddha.com. நேர்ல வணக்கம், இது சாணக்கியா. இன்று நம்மோடு மூத்த பத்திரிகையாளர் துரை கருணா அவர்கள். வணக்கம் சார். வணக்கம் சகோதரன். அதிமுக பாஜக கூட்டணி ஏப்ரல் 14ஆம் தேதி நல்ல முழு வடிவம் பெற்றது. 11ஆம் தேதி 12ஆம் தேதி கிட்ட இருந்து ஆரம்பித்து 14ஆம் தேதி முழு வடிவம் பெற்றது. நயினார் நாகேந்திரனுடைய மாநில தலைவராக நியமனம் துவங்கியது. இந்த விஷயத்தை வந்து பார்க்குறோம், ஒரு இணக்கமான இது இருக்கும். இணைந்து போராடுவார்கள், இணைந்து களம் காண்பார்கள், இணைந்து வெல்வார்கள் இப்படின்றது பேட்டர்ன். இணைந்து வெல்வார்கள் ஓகே, யார் ஆட்சி பெறுவார், யார் எந்த இடத்துல ஆட்சி பெறுவார்ன்றது தான் ஒரு சர்ச்சையாகவே கொஞ்சம் கொஞ்சமாக வந்து இன்று ஒரு பெரிய விஷயமாக வந்து நிற்கிறது. 2 நாளிதழ்களுக்கு உள்துறை அமைச்சர் அமித்ஷா பேட்டி அளித்திருக்கிறார். அவர் வெவ்வேறு காலங்களில் என்டிஏ ஆட்சின்னு அவர் இங்கிலீஷில் அந்த டிக்டமில் சொன்னது வந்து அது வேற மாதிரி இருந்தது. பட் ஆனால் இப்போ வந்து ஒரு பெரிய கிளாரிட்டியே கிடைத்திருக்கிறது. திரு அமித்ஷா அவர்கள் தமிழகத்தில் தேசிய ஜனநாயக கூட்டணியின் ஆட்சி அமையும், அதில் வந்து பாஜக அங்கம் பெறும் அப்படின்னு சொல்லியிருக்கிறார். உங்கள் பார்வை? இந்த நடைபெற இருக்கிற 2026 சட்டப்பேரவை தேர்தல் என்பது எல்லா அரசியல் கட்சிகளுக்குமே ஒரு பெரிய சவாலாக தான் இருக்கிறது. இந்த கூட்டணி ஆட்சிங்கிற இந்த பேசு பொருள் என்பது கடந்த 2-3 ஆண்டுகளாகவே இருக்கிறது. பாரதிய ஜனதா கட்சியினுடைய முன்னாள் தலைவர் திரு அண்ணாமலை பல பதிவுகளில் பத்திரிகையாளர் சந்திப்பிலையும் சொல்லியிருக்காரு, 2026ஆம் ஆண்டு என்டிஏ தலைமையில் கூட்டணி ஆட்சி தான் அமையும் அப்படிங்கிற மாதிரி. அதைத் தொடர்ந்து பாஜகவினுடைய தேசிய தலைவர்களும் மாநில தலைவர்களும் கூட பல்வேறு காலகட்டங்களில் 2026 என்டிஏ தலைமையிலான கூட்டணி ஆட்சி அப்படிங்கிற கான்செப்ட் தான். என்டிஏவில் அணிவகுத்திருக்கிற அமமுகவினுடைய பொதுச் செயலாளர் டிடிவி தினகரன் கடந்த வாரம் கூட அதை தான் சொல்கிறார். என்டிஏவில் தான் அதிமுக வந்து சேர்ந்துருக்கு. ஆமாம், அதனால் என்டிஏ தலைமையில் கூட்டணி ஆட்சின்னா மரியாதைக்குரிய அமித்ஷா வந்து நீங்கள் சொன்ன மாதிரி அந்த பத்திரிகை எடுத்த பேட்டியில் வந்து அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தின் தலைமையில் தான் ஆட்சி, அதில் என்டிஏ அங்கம் பெறும், ஆட்சியில் பங்கு பெறும் அப்படிங்கிறத டிக்ளேர் பண்ணிட்டார். சிஎம் வந்து முதல்வர் வந்து அதிமுகலேருந்து தான், அதில் ஒரு அக்கண்ணா சார். அப்புறம் முதல்வர் வந்து அதிமுகலேருந்து தான், என்டிஏ ஆட்சி தான், அதில் பாஜகவும் அங்கம் வகிக்கும் அப்படின்ட்டு அதான் சார் தெளிவுபடுத்தியிருக்கிறார். இப்போ இது கடந்த முறை அவர் டெல்லியில் வந்து திரு எடப்பாடி பழனிசாமி சந்தித்து விட்டு வந்ததற்கு பிறகு திரு அமித்ஷா அவருடைய வலைத்தள பதிவுகள்லையும் பத்திரிகையாளர் சந்திப்புலையும் சொன்னார், தமிழ்நாட்டில் இந்த முறை ஆட்சி மாற்றம் உறுதி, என்டிஏ தலைமையிலான ஆட்சி அங்கே அமையும் அப்படின்னு சொல்லியிருந்தார். ஒரு 4 நாள் பார்த்தாரு, எடப்பாடி தரப்புலேருந்து எந்த தகவலுமே இல்லை. என்டிஏவோட நாங்கள் கூட்டணி பேசியிருக்கோம், டெல்லியில் எதிர்வரும் 2026 நாங்கள் அணி சேர்ந்து போட்டியிட போகிறோம் என்கிற தகவலை அவர் டெல்லியிலையும் வெளிப்படுத்தலை, சென்னையிலும் வெளிப்படுத்தலை. ஒரு 5 நாள் பொறுத்திருந்து பார்த்தாரு, அமித்ஷா நேராக இங்கே வந்துட்டார். நீ வாப்பான்னு கூப்பிட்டு கொண்டு போய் நட்சத்திர ஹோட்டலில் உட்கார வச்சுட்டு டிக்ளேர் பண்ணிட்டார் கிளியராக. அங்கே வந்து இந்த மொழி மாற்ற பிரச்சனை அப்படிங்கிற மாதிரி தான் சொன்னாங்க. என்டிஏ கூட்டணி ஆட்சி அமைக்கும், என்டிஏ கூட்டணியில் அதிமுகவும் இருக்கிறது, எனவே அதிமுக எல்லோரும் இணைந்து இந்த ஒரு கூட்டணியை அமைத்து தேர்தலில் வெற்றி பெற்ற பிறகு அது என்டிஏ தலைமையிலான அணி அப்படிங்கிற மாதிரி. அதிமுக என்ன சொன்னாங்கன்னா, அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தின் தலைமையில் தான் கூட்டணி, அதில் என்டிஏ பார்ட்னர்ஷிப்பு இருக்காங்க, வெற்றி பெற்றால் அதிமுக தலைமையிலான தனித்த ஆட்சி தான் அப்படிங்கிறத பேசினாங்க. திரு எடப்பாடி கூட போகிற போக்கில் அந்த ஒரு கருத்தை சொன்னார். இப்போது கூட்டணி ஆட்சி என்பது தமிழகத்தில் ஏற்றுக்கொள்ளப்படாதது அப்படிங்கிற கருத்தையும் சொல்கிறாங்க. இப்போ இதுவரைக்குமே திரு எடப்பாடி பழனிசாமி அவர்கள் ஒரு பத்திரிகையாளர் சந்திப்பை நடத்தி தமிழ்நாட்டில் எதிர்வரும் 2026 பொதுத் தேர்தலில் தமிழகத்தில் அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தின் தலைமையில் தான் கூட்டணி, அதில் என்டிஏவில் அங்கம் பெறுகிற கட்சிகளும் வரலாம், இன்னும் பிற கட்சிகளும் வரலாம், ஒரு வலுவான கூட்டணி அமைந்து அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் வெற்றி பெற்று தனித்து ஆட்சி அமைக்கும் உறுதியாக சொல்லணும்ல, இதுவரையிலும் சொல்லலை. அரசல் புரசலாக இருந்தது. கடந்த 2 வாரங்களுக்கு முன்பு தமிழகத்தினுடைய பாரதிய ஜனதா கட்சியின் மாநில தலைவர் திரு நயினார் நாகேந்திரன் சொல்கிறார், எடப்பாடி பழனிசாமி தலைமையில் தான் அண்ணா திராவிட முன்னேற்ற கழக ஆட்சி தான் 2026
அதில் பாஜகவும் பங்கேற்கும், என்டிஏவும் பங்கேற்கும் அப்படிங்கிறத சொன்னார். அதற்கும் எதிர்வினையாற்றலை. இன்றைக்கு இந்த கூட்டணியை உறுதிப்படுத்திய திரு அமித்ஷா அவர்கள் வெளிப்படையாகவே சொல்லிட்டார், கூட்டணி ஆட்சி தான், அதிமுக தலைமையில் தான். நயினார் நாகேந்திரன் கூட திரு எடப்பாடி பழனிசாமி முதலமைச்சராக அவர் தலைமையில்னு சொன்னார். திரு அமித்ஷா அதை கூட சொல்லலை. முதலமைச்சர் கேண்டிடேட்டு எடப்பாடி பழனிசாமிங்கிறது கூட டிக்ளேர் பண்ணலை திரு அமித்ஷா அவர்கள். அப்போ அதிமுகவினுடைய நிலைப்பாடு என்னங்கிறத அந்த கட்சியை வழிநடத்துகிற பொதுச்செயலர் எடப்பாடி பழனிசாமி தெளிவுபடுத்தணும். கட்சியினர்கள் ஒருவேளை பாரதிய ஜனதா கட்சி நம் ஆட்சி அதிகாரத்திலே வருகிற பொழுது நம்மை கபலீகரம் செய்துவிடும் என்கிற போக்கு இருக்கிறது. கீழே இருக்கிற அதிமுகவினுடைய நிர்வாகிகள், அடுத்தடுத்த கட்ட நிர்வாகிகளும் முன்னணியினரும் கூட அந்த பயத்தோடும் அச்சத்தோடும் இருக்கிறார்கள். ஏனென்றால் பாரதிய ஜனதா கட்சி ஏற்கனவே கடந்த ஒரு 6-7 ஆண்டுகளுக்கு முன்பே தமிழகத்தில் கழகங்கள் இல்லாத தமிழகம் அப்படிங்கிற ஒரு கோஷத்தை முன்வைத்தார்கள். ஸோ அதை நோக்கிய வியூகத்தை திரு அமித்ஷா வகுக்க தொடங்கிவிட்டாரோ அப்படிங்கிற பார்வையும் இருக்கிறது. திராவிட முன்னேற்ற கழகத்தை இந்த தேர்தலில் வீழ்த்தியே ஆக வேண்டும் என்கிற கட்டாய சூழல் பாரதிய ஜனதா கட்சிக்கு வந்துவிட்டது. இந்தியாவில் உள்ள பிற மாநிலங்களில் இருக்கிற கட்சிகளை விடவும், ஆட்சி அதிகாரத்தில் இருக்கிற அந்த ஆட்சியாளர்களை விடவும் பாரதிய ஜனதா கட்சி மீதும் பாரதிய ஜனதா கட்சியினுடைய ஆட்சியின் மீதும், குறிப்பாக பிரதமர் நரேந்திர மோடி மீதும் மிக கடுமையான விமர்சனங்களை திராவிட முன்னேற்ற கழகம் மட்டுமே தொடர்ந்து வைத்து வருகிறது. எனவே அவர்களை ஆட்சியிலிருந்து இந்த முறை அகற்ற வேண்டும் என்பதற்காகத்தான் 2024 நம்ம கோட்டை விட்டுட்டோம். ஒற்றுமையாக அன்றைக்கு உடன்பட்டு இருந்திருந்தால் ஒரு 10-15 தொகுதிகளில் வெற்றி பெற்றிருக்கலாம். ஒரு 5 எம்பிக்கள் அதிமுகவுக்கு கிடைச்சிருக்கும், ஒரு 2-3 அமைச்சர்கள் மத்தியில் இடம்பெறலாம் அப்படிங்கிற மாதிரியான பார்வை அதிமுகவில் திறந்துருது, அது தரப்பில் இருந்தது. பாரதிய ஜனதா கட்சியுமே திரு அண்ணாமலை உட்பட ஒரு 4-5 வேட்பாளர்கள் வெற்றி பெறுவதற்கு கூடுதலான வாய்ப்பு இருந்தது. அதையும் நம்ம நழுவு விட்டு விட்டோம் என்று. எனவே இந்த முறை மீண்டும் திராவிட முன்னேற்ற கழகம் ஆட்சிக்கு வறுமை என்றால் இங்கு அதிமுகவுக்கும் மீண்டும் ஒரு பெரிய சரிவு, பாஜகவுக்கும் ஒரு பின்னடைவு வரும் என்கிற அந்த கருத்தாக்கத்தின் அடிப்படையில் தான் இந்த முறை மீண்டும் நாம் அதிமுகவோடு கரம் கோர்ப்போம் என்று அவங்க தான் தேடி வந்தாங்க. திரு எடப்பாடி பழனிசாமியை டெல்லிக்கு அழைத்து பேச்சுவார்த்தை நடத்தினாலும் இந்த கூட்டணி உடன்பாட்டுக்கு பாரதிய ஜனதா கட்சி தான் வந்தது, அதிமுக விரும்பி போகலை. டெல்லியில் அழைப்பு வந்திருக்கிற பொழுது திரு எடப்பாடி கூட சொல்லியிருக்காரு, சட்டமன்ற கூட்டம் நடந்துக்கிட்டு இருக்குது, இது முடிஞ்சோன்னே போய் பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு. இல்லை இதுதான் சரியான தருணம் அப்படின்னு அவரை அழைச்சிட்டு போய் அங்கே பேசி முடிச்சுட்டாங்க. இங்கேயும் பேசி முடிச்சுட்டாங்க. அப்போவே எல்லா பத்திரிகைகளும் தலைப்புச் செய்தியாக தமிழ்நாட்டில் கூட்டணி ஆட்சி அமித்ஷா அறிவிப்புன்னு தான் போட்டாங்க. ஆனால் இவங்க என்டிஏ கூட்டணி, அதில் அதிமுக இருக்கிறது, என்டிஏ கூட்டணி எதிர்வரும் தேர்தலில் ஆட்சி அமைக்கும், கூட்டணி ஆட்சின்னு சொல்லலை அப்படிங்கிற மாதிரி அந்த அந்த கமா போடுற சொன்னாரே தவிர கோயிலேஷன் கவர்மெண்ட் கூட்டணி அந்த மாதிரியான ஒரு கான்செப்ட் கிளாரிட்டி இல்லாம இருந்தது அப்படிங்கிற மாதிரி தான். அவருடைய வார்த்தைப்படி பார்த்தோம்னா அப்படிதான் சொல்றாரு, கூட்டணி ஆட்சின்னு தான் சொல்றாருன்னு புரிஞ்சுக்கணும். பட் ஆனா அப்படி இல்லைன்னா இப்படியும் பொருள்படலாம். ஆமாம் ஆமாம் ஆமாம். அப்போ அதற்கு ஒரு தெளிவுபடுத்த வேண்டிய கடமையும் பொறுப்பும் திரு எடப்பாடி பழனிசாமிக்கு தான் இருக்குது. இதுவரையிலும் இல்லை. இந்த பத்திரிகை செய்தி வந்ததற்கு பிறகும் கூட இன்றும் பத்திரிகையாளர்கள் அணுகிய போது அணுக முடியாத இடத்துல கருத்து சொல்லாத நிலையில் தான் கடந்து போயிருக்கிறார். எனவே எதிர்வரும் 2026 சட்டப்பேரவை தேர்தலில் நான் பல பதிவுகளில் பல வலைத்தளங்கள் நம்ம மெயின் சேனல்லாம் பேசியிருக்கேன். அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் ஒருங்கிணைந்து ஒரு வலிமை மிக்க அதிமுகவாக இருக்குமே என்றால் இத்தகைய நிலை வந்திருக்காது. புரட்சி திரு எம்ஜிஆர், செல்வி ஜெயலலிதா காலத்தில் அந்த வலிமை மிக்க தலைமை, மக்கள் செல்வாக்கு மிக்க ஆளுமை மிக்க தலைமை இருந்ததால் அவர்கள் தலைமையில் இங்கே கூட்டணி எந்த தேசிய கட்சியானாலும் மாநில கட்சியானாலும் இங்கே அவர்களோடு பேசி அவர்கள் கேட்கிற இடங்கள் கிடைக்காது, அதிமுக கொடுக்கிற இடங்களை பெற்றுக்கொள்ள வேண்டிய நிலையில் தான் இருந்தது. ஆனால் இன்றைக்கு நிலைமை மாறி இருக்கு. காரணம், இன்றைய அதிமுக திரு எடப்பாடி பழனிசாமி தலைமையிலே உள்ள அதிமுக பலகீனப்பட்டு இருக்கிறது. அதற்கு உதாரணம் தான் 2024 நாடாளுமன்ற பொது தேர்தலில் நம்ம பார்க்குறோம். அதில் அந்த கிட்டத்தட்ட
15 தொகுதிகளில் 3வது இடம், ஒரு 7-8 தொகுதியில் கட்டுத்தொகை இழந்திருக்கிறது. ஒட்டுமொத்தமாக 234 தொகுதிகளிலும் பதிவான வாக்குகளை எண்ணி பார்த்தால் 10 அல்லது 11 தொகுதிகளில் தான் அதிமுக வெற்றிக்கான ஒரு வாய்ப்பை பெற்றிருக்கிற மாதிரி தெரியுது. 200க்கும் மேற்பட்ட இடங்களில் திராவிட முன்னேற்ற கழகம் வெற்றி பெற்றிருக்கிறது. 100க்கும் மேற்பட்ட சட்டமன்ற தொகுதிகளில் கட்டுத்தொகை இழந்திருக்கிறது அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம். 100க்கும் மேற்பட்ட தொகுதிகளில் 2ஆம் இடம் 3ஆம் இடம் வந்திருக்கிறது. இப்படி ஒரு மோசமான நிலை ஏற்பட்டு விட்டது. எனவே நாம் ஒன்றுபட்டால்தான் 2026இல் வெற்றி பெற முடியும் என்று கட்சியினுடைய மூத்த முன்னோடிகள், நம்ம அடிக்கடி பேசணும்ல, அந்த 6 பேர், அவங்க போய் வலியுறுத்துகிறாங்க. பிடிவாதமாக ஏற்க மறுத்தார். சரி, காலம் கனியும். அவரும் இந்த உணர்வை, தேர்தல் கள யதார்த்த உணர்வை, இன்றைய இருக்கிற கள நிலவரத்தை புரிந்து அவர் இறங்கி வருவார்னு எதிர்பார்த்தாங்க. இறங்கி வரலை. இந்த சூழலில் தான் பாரதிய ஜனதா கட்சி இந்த அணியை அதிமுகவோடு நாம் கட்டமைத்தால்தான் திமுகவை வீழ்த்த முடியும் என்று வந்திருக்கிறார்கள். இப்போ இந்த 2 கட்சிகளுமே ஒரு ஒருங்கிணைப்பு இல்லாத நிலையில் இருக்கிறது. அவர் நீங்கள் குறிப்பிட்டது மாதிரி 2 மாதம் ஆயிடுச்சு. 2 மாதத்திற்கு பிறகும் கூட ஆட்சி அதிகாரத்தில் இருக்கிற திராவிட முன்னேற்ற கழகம் தேர்தல் பணிகளை தொடங்கிட்டாங்க. 2024 தேர்தல் முடிஞ்ச ஒரு வாரத்திலே திரு ஸ்டாலின் வந்து 200+ அறிவிச்சுட்டு நாங்கள் தேர்தல் பணிகளை தொடங்குவோன்ட்டாங்க. 234 தொகுதிகள்லையும் தொகுதி பொறுப்பாளர்களை நியமிச்சிட்டாங்க. அந்த பொறுப்பாளர்களுக்கு பாக்கெட் மணியும் கொடுத்துட்டாங்க. இன்றைக்கு பாக கமிட்டி, பூத் கமிட்டி வரைக்கும் போயிட்டுருக்கு அவங்களுக்கு. இதை தாண்டி மண்டல குழு, மாநில குழு, இதை மேற்பார்வையிடுவதற்காக அமைச்சர்கள் கொண்ட ஒரு குழுன்னு போட்டுட்டாங்க. இது தேர்தல் வெற்றி பாதையை தூக்கி திமுக ஓடத் தொடங்கிருச்சு. எதிரணி வலுவான கட்டமைப்பை உருவாக்குவோம் சொல்லிட்டு வந்த என்டிஏ பாஜகவோட கூட ஒரு உடன்பட்டு போக முடியாத நிலை இருக்கிறது. இது ஒரு பெரிய துரதிர்ஷ்டவசமான நிலை என்று தான் பாஜகவில் இருக்கிறவங்க பார்க்குறாங்க, அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தில் இருக்கிறவங்களும் பார்க்குறாங்க. அப்போ எதிரியை வீழ்த்த வேண்டுமென்றால் ஒரு வலுவான கட்டமைப்புக்கும் ஒரு இணக்கமான போக்கு வரணும்ல. இங்கே இணக்கமே இல்லையே. அதுதான் இப்போ பெரிய பிரச்சனையாக இருக்கிறது. இப்போ தலைவர்களுக்குள்ளேயே இணக்கம் இல்லை. இதை தாண்டி நீங்கள் கீழே கொண்டு போகணும். வாக்காளர்களுக்கு பூத்து கமிட்டி இப்போ பல மாவட்டங்களில் இன்னும் பூத்து கமிட்டி 2-3 மாதமாக தொடர்ந்து அறிவிச்சுக்கிட்டு இருக்காங்க. பொறுப்பாளர்கள் 3 தொகுதிக்கு ஒரு பொறுப்பாளர், 2 தொகுதிக்கு ஒரு பொறுப்பாளர்னு போட்டு அந்த மாவட்ட நிர்வாகம் வந்து அதை கண்டுபிடிச்சு உடனடியாக கொடுங்க, நீங்கள் வந்து இந்த ஜூன் மாதம் முதல் வாரத்துக்குள்ளே கொடுக்கணும் அப்படின்னாங்க. இப்போ ஜூன் மாதமும் முடிய போகிறது. இப்போ ஏப்ரல் அடுத்த ஜூலை மாதம் 10ஆம் தேதிக்குள்ளே, இந்த 2 நாள் மாவட்ட செயலர் கூட்டத்தில் ஜூலை 10ஆம் தேதிக்குள்ளே நீங்கள் இறுதிப்படுத்திடணும். நான் 2வது வாரத்திலிருந்து இது மாநிலம் முழுவதும் தொகுதி வாரியாக சுற்றுப்பயணம் செய்ய போகிறேன் அப்படின்னு அறிவிச்சிருக்கிறார் அப்படிங்கிறாங்க. அங்கே அந்த ஒரு ஏஜ் லிமிட்டு 35-40 வயதுக்குள்ளே தான் பூத்து கமிட்டிக்கு போடணுங்கிறது, அதில் ஆட்கள் கிடைக்கிறதுல சிக்கலுங்கிற மாதிரி சில மாவட்ட நிர்வாகிகள் போய் திரு எடப்பாடியோடு ஒரு உரசல் வாக்குவாதமெல்லாம் ஏற்பட்டது அப்படிங்கிற மாதிரி ஒரு பிரச்சனை. இதையும் தாண்டி இன்னொரு கூடுதல் சிக்கல் இந்த முருகன் மாநாட்டில் நடந்த விஷயம். அதில் வந்து பெரியர் அண்ணா தந்தை பெரியார் குறித்த அந்த விமர்சனம் என்பது அங்கே பங்கேற்ற அவர்கள், அந்த முன்னாள் அமைச்சர்கள் பங்கேற்ற இந்த நிகழ்வு என்பதும் இது ஒரு தேவையற்ற விஷயம் அப்படிங்கிற திரு எடப்பாடிக்கிட்டேயே கட்சியினுடைய மூத்த முன்னோடிகள் சிலர் இது தேவையில்லாத ஒரு பிரச்சனையை நீங்கள் இழுத்துக்கிட்ட மாதிரி தான் தெரியுது அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ இந்த சிக்கலிலிருந்து எப்படி விடுபட போகிறார் திரு எடப்பாடி பழனிசாமி அப்படிங்கிறது தான் இப்போதைய நிலையாக இருக்கிறது. இதில் வந்து நம்ம அமித்ஷா அவர்களுடைய அந்த ப்ரெஸ் கான்ஃபரன்ஸில் ஏப்ரல் 11ஆம் தேதி அந்த நடந்த விஷயம், அந்த கூட்டணி அறிவிப்புக்கு பின்னான விஷயங்களை பார்த்தோன்னா ஒரு இணக்கம் அப்படின்ற வார்த்தை நீங்கள் ஸ்ட்ரெஸ் பண்ணீங்க, அன்று அமித்ஷாவும் ஸ்ட்ரெஸ் பண்ணார். நம்ம பார்த்துருப்போம் திரு நயினார் நாகேந்திரன் 2 முறை வந்து இபிஎஸ் அவர்களை நேரில் பார்த்து இந்த ஒருங்கிணைந்த போராட்டங்களை நம்ம நடத்துவோம்னு ப்ரப்போசல் வைத்ததாக அதிகாரப்பூர்வமற்ற தகவல்கள் நிறைய கசிந்ததை நம்ம பார்த்துருப்போம். பரவலாக எல்லா இடத்துலையும் வந்தது. ஆனால் ஒரு முறை கூட இப்போ வரைக்கும் அதிமுகவும் பாஜகவும் இணைந்து ஒரு போராட்ட காலத்தில் ஒன்றா நின்று நம்ம பார்க்கல. தனித்தனியாக போராட்டங்கள் நடக்கிறது, ஆனால் தனித்தனியாக தான் நடக்குது. உண்மை. இதில் என்னென்னா, இந்த அதிமுகவோடு உடன்பாடு என்று அறிவித்துவிட்டு மாநில தலைவராக திரு நயினார் நாகேந்திரனை அறிவித்துவிட்டு அடுத்த ஒரு வார காலத்துக்குள்ளே டெல்லியில் அழைச்சி அவங்க சில வியூகங்களை வகுத்திருக்கிறார். அதில் தான் இந்த விஷயத்தை சொல்கிறாங்க. ஒரு கூட்டு போராட்ட குழுன்னு ஒன்று அமைத்து நம்மோடு இருக்கிற, இப்போ பாமகவில் கூட கொஞ்சம் பிரச்சனைகள் இருக்குது, மற்ற கட்சிகள் நம்மோடு இருக்கிற கட்சிகள் இருக்குல்ல,
அவங்களோட இணைந்தாவது நீங்கள் இந்த தமிழ் மாநில காங்கிரஸ், ஐஜேகே, புதிய நீதி கட்சி, கிருஷ்ணசாமி, ஜான் பாண்டியன், இந்த மாதிரியான கட்சிகள் இருக்குது. இதையெல்லாம் வச்சு ஒரு ஒருங்கிணைந்த போராட்ட குழுவை உருவாக்கி திராவிட முன்னேற்ற கழகத்திற்கு எதிராக ஆட்சியினுடைய அந்த குடும்ப ஆட்சி, ஊழல், லஞ்ச ஊழல், இந்த 4 ஆண்டுகளாக மக்கள் விரோத போக்குகள், இது எல்லாமே போட்டு ஒன்று மாநில வாரியாக, மாநிலம் தழுவிய, அடுத்து மாவட்ட வாரியாக, அடுத்ததாக நகர ஒன்றிய வாரியாக, இறுதியாக 234 தொகுதிகளிலும் தொகுதி தலைநகர்களில் திராவிட முன்னேற்ற கழகத்துக்கு எதிராக இந்த போராட்டத்தை, ஆர்ப்பாட்டம், போராட்டம், மறியலுங்கிற மாதிரி செய்யணும் அப்படின்னு தான் சொல்லியிருக்காங்க. ஏற்கனவே சட்டமன்ற கூட்டம் நடக்கிற பொழுது திரு நயினார் நாகேந்திரன் 2 முறை அவரை பார்த்து பேசினார். திரும்ப டெல்லியிலிருந்து தகவல் வந்ததுக்கு பிறகுமே 1-2 முறை அணுகிய போது இப்போ என்ன அவசரம் பார்த்துக்குவோம் அப்படிங்கிறார். திராவிட முன்னேற்ற கழகம் தீவிரமாக தேர்தல் பிரச்சாரத்தில் இறங்கிருச்சு. அதை முறியடிப்பதற்காக இன்றைக்கி பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு நாளும் 4 பக்கம் 2 பக்கம் முரசொலியில் வரும் தெருமுனை கூட்டங்கள் எங்கெங்கே நடத்தினாங்க அப்படின்னு. கிராமம் வாரியாக, நகர வாரியாக, பேரூர் வாரியாக தெருமுனை கூட்டங்களை நடத்திட்டு இருக்கிறாங்க. நீங்கள் அந்த ஆட்சியை அகற்றணும்னு சொல்லிட்டு இன்னும் பார்த்துக்குவோம் அப்படின்னு சொன்னால் அப்போ என்ன உங்களுடைய உள்நோக்கம் அப்படிங்கிறது தான் ஒரு சந்தேக பார்வையை பாஜகவுக்கும் அவர் மீது வந்தது. பாஜகவினுடைய நம்பகத்தன்மையில் திரு எடப்பாடி பழனிசாமி இல்லை அப்படிங்கிறது தான் யதார்த்த நிலையாக இருக்கிறது. தமிழக தலைமை, பாஜகவின் தலைமை தமிழக தலைமையோடு இருக்குதா இல்லை மேலிடம் வரைக்கும் போயிருக்கா இந்த செய்திலாம்? இல்லை, இது நிச்சயமாக மேலிடத்திலேயே இது தொடர்பாக திரு எடப்பாடியின் நம்பிக்கைக்குரியவர் இல்லை அப்படிங்கிறது தொடக்க முதலே இருந்தது. நீங்கள் கூட்டணி உறுதிப்படுத்திய அன்று டெல்லியில் அவர் பத்திரிகையாளர் சந்திக்கிற போதே சொல்லியிருக்கணும். தமிழகத்தில் வலுவான கூட்டணியை அமைப்பதற்கு முன்னோட்டமாக இன்று பாரதிய ஜனதா கட்சியோடு பேசி என்டிஏவோடு நாங்கள் கூட்டணி அமைத்திருக்கிறோம் என்கிற கருத்தை திரு எடப்பாடி டெல்லியில் சொல்லியிருக்கணும். இல்லை, இங்கே சென்னை நகரில் திரு அமித்ஷா உங்களை பார்த்துட்டு போன உடனே அன்று இரவோ மறுநாளோ இதை தெளிவுபடுத்துவதற்காகவாவது எதை முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமி, அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் தனித்து ஆட்சி அமைக்கும், என்டிஏவோட கூட்டணி தான், இதை தெளிவுபடுத்துவதற்காகவாவது ஒரு பத்திரிகையாளர் சந்திச்சிருக்கணும். இல்லை, ஒரு நீண்ட அறிக்கை மூலமாக அதுக்கு சொல்லியிருக்கணும். இல்லை, இந்த சந்தேகம் என்பது இன்றும் தொடர்கிறது. அதனால்தான் அமித்ஷாவினுடைய அந்த நீங்கள் பத்திரிகையாளர் சந்திப்பு அந்த பேட்டியில் நாங்கள் ஆட்சிக்கு வந்தால் திமுகவினுடைய அந்த நிலைப்பாட்டை எல்லாம் மாற்றுவோம் அப்படிங்கிறது. நாங்கள் என்று குறிப்பிடுகிறேன், நீங்கள் வருவீர்களானதுக்கு சொல்கிறார். கிளியராகவே கேட்டாங்க, நாங்கன்றீங்களே, நீங்கன்னா யார் அப்படின்னு. அப்போ சொல்கிறாங்க கூட்டணியாக தான், என்டிஏ தலைமையில் தான் கூட்டணி, என்டிஏ கூட்டணி தான் ஆட்சி அமைக்கப் போகிறது. அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தின் தலைமையில் தான் ஆட்சி, அந்த ஆட்சியில் பாஜகவும் பங்கேற்கும் தெளிவுபடுத்திட்டார். அங்கம் வகிக்கும் அப்படின்னு சொல்லிட்டார். இப்போ கிளியர் கட்டாக அவருடைய நிலைப்பாட்டை தெளிவுபடுத்திட்டாங்க. நீங்கள் அதற்கு உடன்படுகிறீர்களா? சொல்லணும்ல, சொல்லலை. என்ன தயக்கம்? அப்போ வேறு ஏதோ மாற்று வழி தேடுகிறீர்களோ அப்படிங்கிற சந்தேக பார்வையும் பொதுவெளியில் வந்துருச்சு. ஆல்டர்னேட்டிவாக ஏதோ ஒரு ரெடி பண்ணுறாரு, பாஜகவை தவிர்த்து ஒரு கூட்டணியை, அது நம்ம வலைத்தளங்களில் தாவேக்கா வரப்போகுதுன்னாங்க. தாவேக்கா இந்த கூட்டணி இப்போ இருக்கக்கூடிய கூட்டணிக்குள்ளேயே தான் தாவேக்கா வரும்னு ஒரு எதிர்பார்ப்பு இருக்குது. ஆமாம், பாஜக இல்லாமல் தாவேக்கா உள்ள கொண்டு யோசிக்கிறாங்களோ? அதுதான் சொல்ல வரேன். இப்போ தமிழக வெற்றி கழகம், விடுதலை சிறுத்தைகள் இதை தாண்டி சீமானோடு பேசிகிட்டு இருக்காங்கன்னு சொல்கிறாங்க. பாரதிய ஜனதா கட்சி இல்லாத ஒரு கூட்டணியை உருவாக்க வேண்டும் என்கிற பார்வை அதிமுகவுக்கு வந்து விட்டதோ அப்படின்னு இருக்குது. கடந்த 3 தினங்களுக்கு முன்பு ஒரு பிரபல நாளிதழில் முதற்பக்க செய்தியே என்னென்னா, தமிழக வெற்றி கழகத்தினுடைய தலைவர் நடிகர் விஜய்க்கும் விடுதலை சிறுத்தைகளுடைய தலைவர் திருமாவளவனுக்கும் துணை முதலமைச்சர் தருவதாக பேச்சுவார்த்தை நடைபெறுகிறது. எங்க அதிமுகவிலிருந்து. அதிமுக பாரதிய ஜனதா கட்சிக்கு ஆட்சியில் பங்கு கொடுப்பதை விடவும் அவர்கள் இல்லாத மாநில கட்சிகளை கொண்டு வந்தால் நம்முடைய கட்டுப்பாட்டில் இருப்பார்கள் என்கிற பார்வையும் எண்ணமும் திரு எடப்பாடிக்கு வந்திருக்கிறதோ, அதனால தான் இந்த பேச்சுவார்த்தையோ அப்படிங்கிற மாதிரி இருக்குது. இந்த ரகசியமாக பூடகமாக சில விஷயங்கள் அங்கேருந்து வெற்றி கழகத்தின் சார்பிலும் சரி, இந்த தரப்பில் இருந்து பேசுகிறார்கள் அப்படிங்கிறது எந்த அளவுக்கு உண்மை நமக்கு தெரியாது. ஆனால் அடிக்கடி ஒரு பழமொழி சொல்லுவாங்கள்ல, அல்லாமல் குறையாது இல்லாமல் பிறக்காதுன்னு. ஏதோ ஒரு வகையில் இந்த ஊசலாட்டம், இந்த மறைமுக பேச்சுவார்த்தைகள் நடைபெறுகிறதோன்னு தெரியுது. ஸோ இந்த தகவல்கள் தெரிஞ்சு தான் அமித்ஷா இன்றைக்கு இந்த வெளிப்படையாக, நம்ம தொடக்கத்தில் சொன்னேன்ல,
டெல்லியிலையும் அவர் அறிவிக்கலை, இங்கேயும் வந்து என்டிஏவில் பாஜகவோட அந்த 2026 தேர்தலில் கூட்டணி அமைச்சிருக்கிறோங்கிற விஷயத்தை வெளிப்படையாக எடப்பாடி சொல்லாதனுடைய அந்த விளைவாகத்தான் அவரே வந்து இங்கே சொல்ல வேண்டிய நிலை வந்தது. முன்னாடியே ஸ்மெல் பண்ணிட்டாங்களோ? நிச்சயமாக இது தெரியுமில்ல, மத்திய உளவுத்துறைக்கு எல்லா தகவல்களும் தெரியும். அப்போ இந்த தகவல்கள் நான் தெரிவித்த இந்த தகவல்களும் உளவுத்துறை மூலம் அமித்ஷாவுக்கு போனதுனால தான் எடப்பாடி தெளிவுபடுத்தினால நாம் தெளிவுபடுத்தணும்னு வந்து தெளிவுபடுத்திட்டார். இப்போ எடப்பாடி என்ன செய்ய போகிறார் அப்படிங்கிறதா அதிமுகவில் இருப்பவர்களுக்கும் பாரதிய ஜனதா கட்சியில் இருப்பவர்களுக்கும் பொதுவெளிகளில் மக்கள் மத்தியிலும் என்ன முடிவெடுக்க போகிறார் அப்படிங்கிறது தான். இந்த நிலைப்பாடு என்பது என்னை பொறுத்தளவில் 2026 தேர்தல் ஆணையம் அந்த தேர்தலை அறிவிக்க வரையிலுமே இப்படிப்பட்ட ஒரு ஊசலாட்ட நிலைக்கு இந்த கூட்டணியை திரு எடப்பாடி கொண்டு சென்று விடுவாரோ அப்படிங்கிற மாதிரி தான் எனக்கான ஒரு சந்தேக பார்வை அப்படின்னு நான் பார்க்குறேன். இதில் அன்புமணி அவர்களுக்கும் ராமதாஸ் அவர்களுக்கும் ஒரு பக்கத்தில் ஒரு மோதல் போயிட்டு இருக்கிறதா பார்க்குறோம். இதில் திரு ராமதாஸ் அவர்கள் பாஜகவை விட அதிமுகவை ப்ரிஃபர் பண்ணுறது, அதை தாண்டி திமுகவை இன்னும் கொஞ்சம் லைட்டாக சாஃப்ட் கார்னர் வைத்திருப்பது அவருடைய பேட்டிகளின் மூலம் தெரிகிறது. அன்புமணி நேரடியாக திமுக எதிர்க்கிறார், அதிமுக பாஜகவிற்கு கூட்டணிக்கு வர தயார் என்பது போல சமிக்கை காட்டுகிறார். ஒரு பக்கத்தில் டிடிவி மற்றும் ஓபிஎஸ் அவர்கள் நேரடியாக பாஜக கூட்டணியில் இருக்கிறார்கள். வாசன் அவர்களும் இருதரப்புடனும் நல்ல உறவில் இருக்கிறார், கூட்டணியில் இருக்கிறார். இப்போ ஒருவேளை இப்போ இது மாதிரி போயிட்டு இருக்குன்னா இதில் மற்ற பிளேயர்ஸோடைய ரோல் என்னவா இருக்கும்? இதை ரெண்டு பேருக்கும் இணக்கத்தை ஏற்படுத்த ஏதாவது முயல்வார்களா? இந்த கூட்டணி ஆட்சின்ற விஷயத்தில் இதோட நிலைப்பாடு என்னவா இருக்கும்? இல்லை, நடைபெறப்போவது சட்டமன்ற தேர்தல் என்பதால் மாநில கட்சிகளோடு நாம் இணக்கமாக போனாதான் தேவையான அளவுக்கு சீட்டுகளும் தேவைக்கு அதிகமான நோட்டுகளும் பெறலாம். அதுதான் அந்த கான்செப்ட் தான். என்டிஏவில் போய் என்டிஏவில் சீட்டு வாங்கிட்டு அவங்க செலவு தொகையெல்லாம் கொடுக்க மாட்டாங்க. அதனால் அந்த நிலைப்பாட்டில் மரியாதைக்குரிய பாமக நிறுவன தலைவர் ராமதாஸ் இருக்கிறார். அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகத்தோடு செல்வோம், அதற்கு இடையூறாக தடையாக ஏதேனும் இருக்குமே என்றால் திமுகவு கூட போகலாம் அப்படின்னு. இப்போ திராவிட முன்னேற்றக் கழகத்தோடு நாங்கள் கூட்டணி சேருவதற்கு விருப்பப்படுகிறோம், ஐயா மருத்துவர் விருப்பப்படுகிறார் என்று கட்சியினுடைய இப்போதைய கௌரவ தலைவர் முன்னாள் பாமக தலைவர் ஜி.கே. மணி திரு துரைமுருகனை சந்தித்து நேரடியாக பேசியதாகவும், துரைமுருகன் விடுதலை சிறுத்தைகளுடைய நிலைப்பாடு எங்களுக்கு தெரியவில்லை, விடுதலை சிறுத்தைகள் வெளியேறினால் அங்கே பாமகவை கொண்டு வந்து சேர்த்துருவோம் அப்படிங்கிற மாதிரி அவர் உறுதி சொன்னதாகும். இன்னைக்கு செல்வ பெருந்தகை அவர்கள் போய் ராமதாஸ் அவர்களை பார்த்துருக்காரு. ஆமாம், அதுதான் சொல்கிறேன். இந்த அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகம் என்டிஏ தலைமையில் ஒரு வலுவான கூட்டணி அமைந்துவிடக்கூடாது என்பதில் திமுக மிக தீவிரமாக களமாடிட்டு இருக்காங்க. ஈவன் தேமுதிகவோடு அந்த பக்கம் போகக்கூடாமல் சில விஷயங்கள் பண்ணிக்கிட்டு இருந்தாங்க. ஸோ அதனுடைய நீட்சியாக தான் இதையும் நம்ம பார்க்கணும். திரு செல்வ பெருந்தகை அவர்கள் இப்போது அங்கே ஒரு நெருடல், அப்பாவுக்கும் பையனுக்கும் பிரச்சனை, பாமகவினுடைய எதிர்காலம் தேர்தல் களத்திலையும் மற்ற எதிர்கால அரசியலுமே பாழாகிவிடக்கூடாது என்கிற நல்லத்தின் அடிப்படையிலும் திமுகவுக்கு எதிராக களமாடுகிற வட மாவட்டம் மேற்கு மாவட்டங்களில் வலுவான கட்டமைப்பு கொண்டிருக்கிற பாமகவை நாம் விட்டுவிடக்கூடாது என்கிற கருத்தாக்கத்தின் அடிப்படையிலும் தான் நம்ம துக்ளக் ஆசிரியர் ஆடிட்டர் குருமூர்த்தி அவர்களும் பெருநகர சென்னை மாநகராட்சியினுடைய மேனாள் மேயர் சைதை துரைசாமி அவர்களும் போய் பார்த்து 2-3 நாள் பார்த்து பேசினாங்க. அதனுடைய நோக்கம் என்பது கட்சி பாமக தந்தை மகன் கட்சி என்று பிரிவுபடாமல் ஒன்றுபட்ட பாட்டாளி மக்கள் கட்சி வந்தால் இந்த மேற்கு வட மாவட்டங்களில் ஒரு 10-60 தொகுதிகளில் இந்த கூட்டணி வெற்றி பெறுவதற்கு அது மிக உதவிகரமாக இருக்கும். அந்த அடிப்படையில் செல்வ பெருந்தகைக்கு அந்த நோக்கமோ எண்ணமோ இருப்பதற்கு வாய்ப்பே இல்லை. அதனால் திமுக தரப்பிலிருந்து அவர் ஒரு தூதுவராக போயிருப்பாரோ, செல்வ பெருந்தகை வெளியில் வந்ததற்கு பிறகு அவர் என்ன சொல்லுகிறார், அதற்கு திரு ராமதாஸ் அவர்கள் என்ன சொல்லுகிறார் என்பதை பொறுத்து தான் நமக்கு தெரியும். வெளியிலிருந்து பார்க்குற போது நமக்கு தெளிவாக தெரிகிறது, திரு செல்வ பெருந்தகை தந்தை மகனுக்கு இடையே உள்ள இந்த மோதலை தவிர்த்து ஒரு சமரச பேச்சுவார்த்தைக்கு சென்றிருக்கிறார் என்று எவராலும் நம்ப முடியாது. அப்படிப்பட்ட அந்த நெருக்கம் கூட இல்லை. இப்போ பல ஆண்டுகளாக ஆடிட்ட குருமூர்த்தி என்னோட பேசுவார், என்னுடைய நெருங்கிய நண்பர் சைதை துரைசாமி என்னுடைய நண்பர் வெல்பிஷர் அப்படிங்கிற மாதிரி மருத்துவர் ஐயா சொல்கிறார். இப்போ அந்தளவுக்கு திரு செல்வ பெருந்தகையை சொல்ல முடியாது. ஆக இதில் ஏதோ ஒரு உள்நோக்கம் இருக்கிறது. திமுக தரப்பினுடைய தூதுவராக திரு செல்வ பெருந்தகை சென்றிருப்பாரோ என்கிற பார்வை பொதுவெளி சந்தேகமாக இருக்கிறது. ஸோ இதில் நம்ம என்ன எதிர்பார்க்கலாம்? இந்த கூட்டணி கட்சிகள் டிடிவி அவர்களும் ஓபிஎஸும் அவர்களும் வாசன் அவர்களும் இவங்கெல்லாம் வந்து இந்த என்டிஏ விஷயத்தில் என்ன பண்ணுவாங்க? பாமகவோட ரோல் நீங்கள் சொல்லிட்டீங்க, இவங்கெல்லாம் என்ன பண்ணுவாங்க? இல்லை, இப்போ
இந்த தேர்தல் என்பது சட்டப்பேரவைக்கான தேர்தல். ம். எனவே இப்போ நாடாளுமன்ற தேர்தல் என்பதனால தான் என்டிஏவில் 2024 எல்லோரும் அணி சேர்ந்தார்கள். இது சட்டப்பேரவைக்கான தேர்தல் என்பதால் தங்களுக்கு பிரதிநிதித்துவம் வேணும், எம்எல்ஏக்கள் 4 பேர் 5 பேர் இருந்தால் பரவாயில்லை என்கிற நிலைப்பாடு கொண்டிருக்கிற கட்சிகள் நிச்சயமாக அதிமுக தரப்புக்கு தான் வருவாங்க. பட் டிடிவி அவர்களும் ஓபிஎஸ் அவர்களும் அங்கே ஏடிஎம்கே கூட போகணுன்னாலே அதுக்கு பிஜேபியோட ஹெல்ப் தேவை இருக்குது. அப்போ பிஜேபியும் அப்போ என்ன இல்லை, அதுதான் சொல்கிறேன். திரு எடப்பாடி அவர்கள் பிஜேபியை தவிர்த்த இன்னொரு வலுவான கூட்டணியை கட்டமைக்கிறோம் என்று வெளியிலே வந்தால் யாரெல்லாம் அவர் பின்னால் போவாருங்கிறது பெரிய சந்தேகம் தான். இப்போ என்டிஏவில் இருக்கிற தமாகவோ, என்டிஏ ஆதரவு நிலைப்பாட்டில் இருக்கிற திரு ஓபிஎஸ் சசிகலா ஆதரவாளர்களோ அல்லது அமமுகவோ திரு எடப்பாடி பின்னாடி வருவதற்கான வாய்ப்பு அறவே இல்லை, 100% இல்லை. முதல் கேள்வி, இதில் இபிஎஸ் இதுக்கு மேலே இன்னொரு யூட்டர்ன் போட வாய்ப்பு இருக்கா என்ன? பாஜகவை கழட்டி விடுறதுக்குலாம் வாய்ப்பு இருக்கா? அதுதான் சொல்கிறேன், அரசியலில் எப்போது வேண்டுமானாலும் எது வேண்டுமானாலும் நடக்கலாம். அப்படி ஒரு வேளை நடந்தால் அமித்ஷாவுடைய ரியாக்ஷன் என்னவா இருக்கும்? அது நிச்சயமாக அவர் தான் அறிவிக்கவே செஞ்சார். அப்போ எப்பேற்பட்ட ரியாக்ஷன் இருக்கும்? இல்லை, நிச்சயமாக எது நடந்தாலும் சரி என்கிற ஒரு பிடிவாத தன்மையோடு திரு எடப்பாடி வெளியேறுவார் என்றால் சட்ட ரீதியான பல சிக்கல்களை நிச்சயமாக அவர் சந்திக்க வேண்டியது இருக்கும். அது தவிர்க்கவே முடியாது. இதையும் தாண்டி அவருக்கு அந்த ரெட்டை பிரச்சனை வேறு அங்கே சிக்கலில் இருக்குது. தேர்தல் ஆணையத்திடம் இந்த இரட்டை இலை தொடர்பான பிரச்சனைகள் அங்கே இருக்குது. அந்த இரட்டை இலை முடக்கப்படுமே என்றால் திரு எடப்பாடியினுடைய அரசியல் எதிர்காலமே நிச்சயமாக பாழாகிவிடும். இதையெல்லாம் உணர்ந்து ஒன்றுபட்ட வலிமைமிக்க அதிமுகவை உருவாக்கி என்டிஏ அணியையும் சேர்த்து ஒரு வலுவான கூட்டணியை கட்டமைத்து இந்த 2026 தேர்தலை எதிர்கொண்டால் நிச்சயமாக ஆட்சி மாற்றத்தை கொண்டு வந்து விடலாம். அதை இப்போதே இன்றேங்கிற மாதிரி இந்த ஜூன் ஜூலை மாதத்திற்குள்ள இந்த ஒருங்கிணைப்பை செய்து விலக்கி வைக்கப்பட்டவர்கள், விலகிச் சென்றவர்கள், அதிருப்தியில் இருக்கிற அதிமுகவினரை எல்லாம் ஒன்றுபடுத்தி மீண்டும் புரட்சித்தலைவர் எம்ஜிஆர் செல்வி ஜெயலலிதா காலத்து வலிமையான ஆகப்பெரிய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தை நாங்கள் கட்டமைத்து விட்டோம், நாங்கள் மத்திய ஆட்சி கட்சியான பாஜகவின் துணையோடு நாங்கள் தேர்தலை எதிர்கொள்கிறோம், நிச்சயம் வெற்றி பெறுவோம் என்று களத்திற்கு வருவாரே என்றால் நிச்சயமாக திமுகவுக்கு நிறைய அதிருப்தி இருக்குது. பல்வேறு நீங்கள் டெய்லி பார்க்கலாம், டாக்டர் ஜி, ஆசிரியர்கள், அரசூழியர்கள், விவசாயிகள், எல்லா தரப்புமே போராட்டம். மின்வாரிய ஊழியர்கள், சத்துணவு ஊழியர்கள், மாற்றுத்திறனாளிகள், பார்வையற்றவர்கள் வரைக்குமே போராட்டம். இந்த போராட்டம் அரசு ரீதியாக, அரசு அமைப்பு ரீதியாக இதை தாண்டி பொது வெளிகளிலே வந்துருச்சு. இவர்களுடைய இந்த மின்கட்டண உயர்வு, சொத்து கட்டண உயர்வு, இப்படி பல்வேறு விதமான இந்த நெருக்கடிகளும் கூட மக்களிடம் ஒரு ஆட்சி மாற்றத்தை கொண்டு வந்தால் சரியாக இருக்கும் என்கிற மனப்பான்மை இருக்கிறது. அப்போ இதை சரியாக பயன்படுத்தி கொள்ள வேண்டுமென்றால் பிரதான எதிர்க்கட்சியான அதிமுகவிற்கு அதற்கான வியூகத்தை வகுத்து அந்த நிலைப்பாட்டை ஏற்படுத்துவதற்கு அவருக்கு உரிய நாள் இதுதான், சந்தர்ப்பம் இதுதான். இதை பயன்படுத்தி ஒரு வலுவான கூட்டணியை கட்டமைக்காவிட்டால் அதிமுகவினுடைய எதிர்காலமே பாழாயிடும். நான் பல பதிவுகளில் சொல்லியிருக்கிறேன், திரு எடப்பாடி பழனிசாமி பாஜகவோடு ஒட்டுமுறை உறவுமில்லை, இனி எந்த தேர்தலிலும் கூட்டணி இல்லை என்ற உறுதிப்பாட்டோடு இருந்தார். அந்த உறுதிப்பாட்டை தளர்த்தி பாஜகவோடு கூட்டணி சேர தயார் என்று இன்றைக்கு கூட்டணி உறுதிப்படுத்தப்பட்டு விட்டிருக்குது. நீங்கள் சொன்ன மாதிரி அமித்ஷா அவர்கள் அதை உறுதிப்படுத்திட்டார். எனவே ஏற்கனவே வெளியேற்றப்பட்டவர்கள், விலகிச் சென்றவர்கள், அவர்களை சேர்க்க மாட்டேன் என்கிற அந்த பிடிவாதத்தையும் தளர்த்தி அவர்களையும் ஒருங்கிணைத்து நிச்சயமாக வெற்றி பெறலாம் என்கிற அந்த கருத்தாக்கம் அவருக்கு உருவாக வேண்டும். அந்த எண்ணமும் உணர்வும் உருவானால் மட்டுமே தான் 2026 ஜெயிக்க முடியும். இல்லைன்னா மீண்டும் திராவிட முன்னேற்ற கழகம் ஆட்சி அமைந்து விடுமே என்றால், இந்த சாணக்கியா மூலம் சொல்கிறேன், கிட்டத்தட்ட 40 வயதுக்கு கீழ் இருக்கிற அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய நிர்வாகிகள், தொண்டர்களில் பெரும்பான்மையோர் போயிடுவாங்க. திமுக, விஜயுடைய தவாக, சீமான், காங்கிரஸ்னு போயிடுவாங்க. திரு எடப்பாடி பழனிசாமி தலைமையில் அதிமுக தொடரும். எப்படி தொடரும்னா, இந்த தமாக, மதிமுக, தேமுதிக மாதிரி இருக்கும். மீண்டும் வெற்றி பெறுவதற்கான ஒரு வலிமையான அதிமுகவை உருவாக்குவதற்கு திரு எடப்பாடி பழனிசாமியால் முடியாது. அதை உணர்ந்து இந்த தேர்தலை அவர் எதிர்கொள்வாரா பார்ப்போம். ரொம்ப நன்றி சார். நம்மளோட ரொம்ப டீட்டெயிலாக பல விஷயங்கள் பேசியதுக்காக மிக்க நன்றி. நன்றி, வணக்கம்.